விசுவாசம். கேடகத்தை பிடித்துக்கொண்ட மனிதனின் மீது வருகிற அம்புகளை கேடகம் தடுத்து நிறுத்தும், அவனை பாதுகாக்கும். கேடகம் பிடிக்கவில்லை என்றால் அம்பு அவனை அழிக்கும். வேதவசனம் சொல்கிறது விசுவாசத்தை கேடகம் என்று. ஆம், பிசாசு எரிகிற எல்லா அம்புகளையும் எதிர்க்க, அதிலிருந்து தப்புவிக்க விசுவாசம் என்னும் கேடகம் நிச்சயமாக வேண்டும். புதிய ஆண்டிலே நுழைகிற நாம் வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்கவும் தேவதிட்டங்களை நிறைவேற்றவும் விசுவாசம் வேண்டும். ஆகவே விசுவாசம் என்னும் கேடகத்தை ஒரு நாளும் விட்டுவிடாமல் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து ஜெயமெடுப்போம். இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. ஆகவே தேவனை நேசித்து இயேசுவுக்குள் நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று.